நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். இந்த புனிதமான ரமலான் மாதத்திலே தினம் ஒரு தகவல் என்ற அடிப்படையிலே நாம் சில தகவல்களை பரிமாறி வருகின்றோம். அந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இறை தூதர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பயணம் ரத்து செய்யும்படி இறைவன் கட்டளையிடுகின்றான். காரணம் கேட்கப்பட்ட போது, நீங்கள் செல்கின்ற ஒரு திருமணம், நீங்கள் நடத்தி வைக்கின்ற ஒரு திருமணம் அன்றைய இரவே முடிந்து போய்விட்டால், அந்த மணமகளுடைய வாழ்க்கை அன்றைய இரவே முடிவுக்கு வந்துவிட்டால், ஒரு இறைவனுடைய தூதர் நடத்தி வைத்த திருமணம் இப்படி அபசகனமாக மாறிவிட்டது என்று மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். ஆகையினால் அந்த திருமணத்திற்கு செல்ல வேண்டாம் என்று இறைவன் அவர்களை தடுக்கின்றான். அதன் பிறகு மறுநாள் அந்த திருமணத்துடைய மணமகனின் தந்தையை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிர்கொள்கின்றார்கள். அந்த மணமகனுடைய தந்தை சந்தோஷமாக நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்க வருகின்றார். பார்க்க வந்து சலாம் சொல்லி, இறை தூதர் அவர்களே, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நான் உங்களை எவ்வளவு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். உங்களுக்காக வேண்டி எவ்வளவு பெரிய உயர்ந்த உணவுகளை எல்லாம் தயார் வைத்திருந்தேன். உங்களுடைய நட்பை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நாம் எந்த அளவிற்கு நட்பாக இருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? அப்படிப்பட்ட ஒரு உற்ற நண்பருடைய மகனின் திருமணத்திற்கு நீங்கள் வராமல் போனது எனக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக போய்விட்டது என்று அந்த மணமகனுடைய தகப்பனார் மிகவும் கவலையோடு கோபித்துக் கொள்கின்றார். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அது சரி, திருமணம் சிறப்பான முறையிலே நடைபெற்றதா என்பதாக கேட்டார்கள். நடைபெற்றது என்பதாக சொல்கின்றார். மணமக்கள் நன்றாக இருக்கின்றார்களா என்று கேட்டபோது, சந்தோஷமாகத்தான் இருக்கின்றார்கள். இப்பொழுதுதான் எனது மகனையும் மருமகளையும் பார்த்துவிட்டு, அந்த 2 பேரையும் பார்த்துவிட்டு வருகின்றேன் என்று அந்த தந்தை சொல்கின்றார். அப்படி என்றால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நல்லது, இன்ஷா அல்லாஹ் இன்னொரு தடவை வருகின்றேன் என்று சொல்லிவிட்டு அவரை அனுப்பி வைப்பதற்கு முன்பு மலக்குல் மௌத், உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி படைக்கப்பட்ட அந்த இறை தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், என்ன நடந்தது என்பதை அவரிடத்திலேயே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னபோது, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மணமகனின் தந்தையிடத்திலே கேட்கின்றார்கள், திருமணம் சிறப்பாக நடந்தது என்று சொன்னீர்களே, நீங்கள் குறிப்பிடும்படி, உங்களுக்கு ஞாபகத்தில் பதியும்படி ஏதாவது ஒரு சம்பவம் திருமணத்திற்கு முன்பு அல்லது பின்பு நடந்ததா என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தந்தையிடத்தில் கேட்கின்றார்கள். இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. அதாவது நடைமுறையிலே இருக்கின்ற நிகழ்வுகளுக்கு பதிலாக நடைமுறைக்கு மாற்றமாக ஏதாவது சம்பவங்கள் நடந்ததாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா என்று நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டபோது, ஒரே ஒரு சின்ன விஷயம் மாத்திரம் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது என்பதாக சொல்கின்றார். ஒரே ஒரு சின்ன விஷயம் மாத்திரம், நிகழ்வுடைய அந்த தொடர்புக்கு அப்பாற்பட்டதாக எனக்கு தெரிந்தது, அதை வேண்டுமானால் நான் சொல்கின்றேன் என்று சொல்கின்றார். திருமண நிகழ்வுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம், அது என்னவென்று சொன்னால், நீங்கள் வருகை தர வேண்டும் என்று உங்களுக்காக வேண்டி உயர்ந்த பல உணவுகளை தயாரித்து வைத்திருந்தோம். ஒரு மூதாட்டி எங்களுடைய திருமணத்திற்கு புதிதாக தெரிந்தார்கள். அந்த மூதாட்டி இடத்திலே நீங்கள் யார் என்பதாக கேட்டேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள்,
நான் உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரி, என்னை நீங்கள் அறிய மாட்டீர்கள், ஆனால் உங்களை நான் அறிவேன். நான் சாப்பிட்டு 2 நாட்களாக ஆகிவிட்டது. எனக்கு திருமண வீட்டில் ஏதாவது உணவு கிடைக்குமா என்று கேட்பதற்காக வேண்டி வந்தேன். யாருமே என்னை கண்டுகொள்ளவில்லை. நீங்களே தானாக என்னை விசாரித்தீர்கள். ரொம்ப சந்தோஷம் என்பதாக அந்த மூதாட்டி சொன்னபோது, எனது பக்கத்து வீட்டிலே இருந்து கொண்டு நீங்கள் 2 நாட்கள் பசியாக இருக்கின்றீர்களே, இதற்கு கூட நான் பொறுப்பாளியாக ஆகின்றேன். அப்படி என்று சொன்னால் உங்களுடைய பசியை போக்குவதுதான் என்னுடைய முதல் கடமை என்று சொல்லி தனது வேலையாட்களை ஏவி அந்த மூதாட்டிக்கு உயர்ந்த உணவை தர வேண்டும். உயர்ந்த உணவு எது என்று கேட்கப்பட்ட போது, நம்ம சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு தயாரித்து வைத்திருக்கின்றோமே, அந்த உயர்ந்த உணவிலிருந்து இந்த மூதாட்டிக்கு உணவு தந்து இந்த மூதாட்டியை சந்தோஷப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அண்டை வீட்டுக்காரருடைய சந்தோஷத்தை இறைவன் நேசிக்கின்றான். அவர்கள் நம்மை பார்த்து சந்தோஷப்படும் பொழுது இறைவன் நம்மை பார்த்து சந்தோஷப்படுகின்றான். அண்டை வீட்டுக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த கோட்பாடை உடையவர்களாக இருந்தாலும் சரி, அண்டை வீட்டுக்காரருடைய அன்பு வேண்டும் என்று இஸ்லாம் மார்க்கம் வலியுறுத்தி சொல்லி காண்பிக்கின்றது. அந்த அடிப்படையிலே உங்களுக்கு தயாரிக்கப்பட்ட உணவை அந்த மூதாட்டிக்கு தந்தேன் என்று நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமிடத்திலே அந்த தந்தை சொல்லி நிற்கின்றார். தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் மறுநாள் பார்ப்போம். வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.